பாளை அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் 69வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு மு. கருணாகரன் அவர்கள் இந்திய தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். காவல்துறையினரின் அணிவகுப்பும் நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் மு. கருணாகரன் அவர்கள் பல நலத்திட்ட உதவிகள், சிறப்பாக பணிபுரிந்த அரசு ஊழியர்களுக்கு சான்றிதழ்கள், பரிசுகள் ஆகியவற்றை வழங்கி சிறப்பித்தார். பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மு. கருணாகரன் அவர்கள் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி பாராட்டை தெரிவித்தார். ஜோஸ் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் அணிவகுப்பிற்கு மார்ச் பாஸ்டுக்கு தயார் நிலையில் இருப்பதை அறிவிக்க வருகின்றார்கள். ஆட்சித்தலைவர் அவர்கள் ஒரு வர்ண பலூனை பறக்கவிட்டு நாம் 69வது சுதந்திர தினத்தை நாம் சுவாசிக்கிறோம் என்ற நோக்கில் கரவொலிகளுக்கு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். First Platoon Commander, Sub Inspector Trainee Senjil Kumar அவர்கள் முன்னிலை நடத்திட்டுள்ள Second Platoon Commander, Women Sub Inspector திருமதி தாமரை லிங்கம் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியருக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்துகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து 3rd Battalion Commander Sub Inspector திரு எம் முனீஷ், ஃபயர் சர்வீஸ் கமாண்டர் திரு எஸ் வீரராஜ் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வனத்துறை கமாண்டர் திரு கே சரவணகுமார், ஃபாரஸ்ட் கமாண்டர் திரு கே சரவணகுமார் தலைமை தாங்கி அணிவகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹோம் கார்டு கமாண்டர் திரு ஏ ராஜு, ஹோம் கார்டு கமாண்டர் திரு ஏ ராஜு அவர்கள் அணிவகுப்பை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். Smartly marching the NCC Boys Commander Selvan Shanmugaraj. He is leading.
NCC Boys Commander Selvan Javaseelan leads the team. வருகின்றார்கள். கரவொலி எழுப்பி நாமும் அவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். First platoon commander Sub Inspector Thiru Senthil Kumar. Second platoon commander Women Sub Inspector Thirumadi R. Thamarai Lekam. Third platoon commander Sub Inspector M. Manish. Fire Service Commander Thiru S. Veeraraj. Forest. ஏன் உங்கள் கரங்கள் மௌனம் சாதிக்கின்றன? தொடர்ந்து திருமதி எஸ் தாயம்மாள் அவர்கள் அம்பையை சார்ந்தவர்கள் பொன்னாடி கொட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். குடும்ப ஓய்வூதியம் திருமதி எஸ்தர் நட்சத்திரம் ஆரைக்குளத்தை சார்ந்தவர் அவர்கள். திருமதி எஸ்தர் நட்சத்திரத்துக்கு பொன்னாடி அணிவிக்கப்படுகிறது. திருமதி சுவர்ணம்மாள் அவர்களுக்கு திருமலாபுரத்தை சார்ந்த திருமதி சுவர்ணம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி. அதனைத் தொடர்ந்து அழகிய பாண்டியபுரம் திருமதி வள்ளியம்மாள் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்திருக்கின்றார்கள். முன்னாள் படை வீரர்கள் சார்பாக முன்னாள் படை வீரர்களின் சிறார்கள் 12வது வகுப்பில் முதல் மற்றும் 2வது இடம் பிடித்த செல்வி ரேகா அவர்களுக்கு 5000 பரிசு தொகை வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செல்வன் பாலாஜி அவர்களுக்கு 2வது இடம் பெற்ற அவருக்கு 3000 பரிசு தொகை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து நிதி உதவியாக திருமண நிதி உதவி 20000 ரூபாய் திருமதி வசந்தா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். திருமண நிதி உதவியாக திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் சிவகிரியை சேர்ந்த திருமதி திருமதி தேனம்மாள் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், திருமதி செல்வி அவர்கள், திருமதி குருவம்மாள் அவர்கள், திருமதி மாரியம்மாள் அவர்கள், திருமதி சரஸ்வதி அவர்கள், திருமதி சுமதி அவர்கள், கிருஷ்ணம்மாள் அவர்கள், திருமதி சங்கரகோமதி அவர்கள், திருமதி அவர்கள், திருமதி மூக்கம்மாள் அவர்கள், திருமதி கண்ணியம்மாள் அவர்கள், திருமதி தங்கத்தாள். தொடர்ந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் சார்பாக இலவச தையல் இயந்திரம் பெறுகின்ற பயனாளிகள் செல்வி மேலப்பாளையத்தை சார்ந்த சுதா அவர்கள், வெள்ளங்குழியை சார்ந்த ராஜேஸ்வரி அவர்கள், வீரவநல்லூரை சார்ந்த திருமதி நந்தினி அவர்கள், அதனைத் தொடர்ந்து சங்கரங்கோயிலை சார்ந்த திருமதி ஜானகி அவர்கள், சங்கரங்கோயிலை சார்ந்த மற்றும் ஒரு ஜெயலட்சுமி மட்டுமல்லாது திருமதி முத்து மயில் அவர்கள், தொடர்ந்து திருமதி மாரியம்மாள் அவர்கள், திருமதி ராஜேஸ்வரி அவர்கள், திருமதி பேச்சுத்தாயம்மாள், திருமதி ராதா, திருமதி கவிதா மற்றும் செல்லையா அவர்களுடைய ஏதோ மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக இலவச தையல் இயந்திரம் வழங்கும் சமயம். அரசு பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதியில் தங்கி பயின்று 2015ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்குதல் செல்வன் சி அண்ணா அவர்களுக்கு. மாற்றுத்திறனாளி திருமதி பரிமளா அவர்களுக்கு கரும்புச்சாறு கடை வைப்பு கடன் தொகையாக ரூபாய் 10,000. சிவகாமி அவர்களுக்கு ரெட்டியார்பட்டியை சார்ந்த சிவகாமி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இட்லி வியாபாரம் செய்வதற்கு ரூபாய் 10,000 கடன் ரெட்டியார்பட்டியை சார்ந்த சங்கர வடிவு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து ரெட்டியார்பட்டி சண்முகவேல் அவர்களுக்கு பூ வியாபாரம் செய்வதற்காக நிதியுதவி வழங்கப்படுகிறது. கொங்கந்தான்பாறையை சார்ந்த புட்டம்மாள் ஜீவரத்னம் அவர்களுக்கு ஆடு வளர்ப்புக்காக 10,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. தொடர்ந்து கணேசன் அவர்களுக்கு மாடு வளர்ப்புக்காக 20,000 வழங்கப்படுகிறது. கொங்கந்தான்பாறையை சார்ந்த ரெஜினா அவர்களுக்கு ஆடு வளர்ப்புக்காக
ரூபாய் 10,000 மானியம் வழங்கப்படுகிறது. மருதூர் பெட்டிக்கடை வைப்பதற்காக வழங்கப்படுகின்றது. டீக்கடை வைப்பதற்காக பால்ராஜ் அவர்களுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. சுதா கொடி அவர்களுக்கு மாவரைத்தல் தொழில் செய்வதற்காக அரசு சிறுபான்மையினர் நல விடுதியில் தங்கி பயின்று 2010ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்குதல். பிஎஸ் பஷீரா ஹிதாயத்துள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி கடையநல்லூர். தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக விக்டோரியா மகளிர் சுய உதவிக்குழு கீழக்கிழங்கில் ரூபாய் கடன் தொகை 10 லட்சம். பொதிகை மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு ரூபாய் 5 லட்சம். மகளிர் மன்றம் சுய உதவிக்குழு ரூபாய் 4 லட்சம். பராசக்தி மகளிர் சுய உதவிக்குழு 6 லட்சம். சங்கனாங்குளம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படுகிறது. வேளாண்மை துறை சார்பாக வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் பெறும் பயனாளிகள் ஒருங்கிணைந்த பண்ணையம் வாசுதேவநல்லூர் வாடிக்கோட்டை சார்ந்த திருசெல்லை அவர்களுக்கு ரூபாய் மானிய தொகையாக ரூபாய் 99,000 வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த பண்ணையம் சார்பாக சதுரங்கோயில் பெரும்பத்தூர் திரு முத்துசாமி அவர்களுக்கு ரூபாய் 99,000 வழங்கப்படுகிறது. வாசுதேவநல்லூர் வாடிக்கோட்டை சார்ந்த திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரூபாய் 99,000 வழங்கப்படுகிறது. கடையம் கோவிந்த பேரியை சார்ந்த திருமதி செண்முகம் அவர்களுக்கு ரூபாய் 45,000 வழங்கப்படுகிறது. புதுக்குளம் திரு ஆறுமுகம் அவர்களுக்கு விசை தெளிப்பானுக்காக ரூபாய் 3,500க்கான மானிய தொகை வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு பருத்தி இயக்ககம் சார்பாக பொதுவாழ்வு திட்டம் சார்பாக திருநெல்வேலி வட்டம் பெண்களும் மாதா கறவை மாடு வளர்ப்பு பால்தரம் பார்க்கும் இயந்திரம் ரூபாய் 54 வடிவமைப்பு ஓவர்லாக் இயந்திரம் ரூபாய் 20,000 பெருமானது. இயந்திர தெளிப்பான் மற்றும் கை தெளிப்பான் ரூபாய் 6,800. பால் தரம் பார்க்கும் இயந்திரம் 34 ரூபாய் 54,700. பால் தரம் பார்க்கும் இயந்திரம் ரூபாய் 54,700. துறை சார்பாக சபீனா சங்கரங்கோயில் சபீனா அவர்களுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டரும் சிவன் பாண்டியன் அவர்களுக்கு 55. திரு ஐயப்பன் காவல் கிணறு கணபதியாபுரத்தை சார்ந்த திரு ஐயப்பன் அவர்களுக்கு மாவட்ட தொழில் மையம் சார்பாக திரு சசிகுமார் அவர்களுக்கு மானிய தொகையாக ரூபாய் 75,000 தொழில் ஸ்டுடியோ வைப்பதற்கு. வருவாய்த்துறை சார்பாக காவல் கிணறை சார்ந்த கணபதியாபுரம் திரு ஐயப்பன் அவர்களுக்கு மனை பட்டா வழங்கப்படுகிறது. ரூபாய் 4,200க்கான திருமதி விஜயராணி திரு சுயம்பு திரு உச்சி மகாலி திரு மகேஷ்குமார் திரு சுகந்தா திரு சுடர்மணி திரு சுயம்பு கனி. தாட்கோ சார்பாக வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் பெறும் பயனாளிகள் மகாராஜ் நகர் ராஜகோபாலபுரம் ரூபாய் 2,25,000. மகேந்திரா டூரிஸ்டர் அதனுடைய விலை மதிப்பு ரூபாய் 10,63,000. தச்சநல்லூரை சார்ந்த திரு வே பழனி அவர்களுக்கு டூரிஸ்ட் கார் அதன் மதிப்பு ரூபாய் 9,071,746. அதனுடைய மானியம் துறைகளுக்கு பாராட்டு சான்றிதழ். முதல் பரிசாக தொழிலாளர் இணை இயக்குநர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். மட்டுமல்லாது 3வது பரிசாக காவல்துறைக்கு வழங்கப்படுகின்றது. மாநகர காவல் டாக்டர் ரத்னகுமார் பாராட்டினை பெறுகின்றார். அதனைத் தொடர்ந்து
திரு ராஜசேகரன் அவர்கள் முறை சிகிச்சையாளர் நிலை 2 அவர்கள். தொடர்வது திருமதி வனஜா செவிலியர் அவர்கள் திருநெல்வேலி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை. அதனைத் தொடர்ந்து திருமதி சத்யபிரியா செவிலியர் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். திருமதி வே சாந்தி பெண் செவிலியர் உதவியாளர். அதனைத் தொடர்ந்து திருமதி சி முனியம்மாள் பெண் சுகாதார பணியாளர். அவர்களை தொடர்ந்து திரு சொக்கலிங்கம் அவர்கள் மருத்துவ பணியாளர்கள். இவர்கள் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சார்ந்தவர்கள். பாராட்டுகிறோம். சார்பாளர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மருத்துவர் சி ராஜேஷ் கண்ணன் முதுநிலை உதவி மருத்துவர் அரசு மருத்துவமனை செங்கோட்டை. மருத்துவர் பி முத்துராமலிங்கம் மாவட்ட பயிற்சி குழு மருத்துவ அலுவலர். மருத்துவர் எஸ் கோலப்பன் மருத்துவ அலுவலர். மருத்துவர் ஆர் இந்து லேகா உதவி மருத்துவ அலுவலர். நடமாடும் மருத்துவ குழு மருத்துவர் ஏ எஸ் அஷ்ரப் அலி உதவி மருத்துவ அலுவலர். திரு சு சுந்தில் ஆறுமுகம் முடிஞ்சிப்பட்டி வட்டாரம் மருத்துவம் சாரா மேற்காளர். வருவாய்த்துறை சார்பாக சிறந்த பணியாளர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கும் சமயம் சார் ஆட்சியர் சார்ந்த சேரன் உதவியாளர் அவர்கள் பெறுகின்றார். அதனைத் தொடர்ந்து சேரன்மாதி சார் நற்சான்றிதழ் வழங்குதல் திரு வை ஜெயக்குமார் திட்ட இயக்குனர் அவர்களுக்கு தமிழ்நாடு மாநில உதவி திட்ட அலுவலர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் செயல் அலுவலர் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக செயல் அலுவலர் ஈரா இளங்கோவன் குற்றாலம் பேரூராட்சி. ஈரா முத்துக்குமார் மணிமுத்தாறு பேரூராட்சி. நான் விஜயலட்சுமி வடக்கு வள்ளியூர் பேரூராட்சி. ம ரங்கசாமி அவர்கள் ஆலங்குளம் பேரூராட்சி. ஜா தேவராஜ் களக்காடு பேரூராட்சி. பே ஆறுமுகம் சேரன் மகாதேவி பேரூராட்சி. ஆ முத்துக்குமார் கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி. ஈரா விஜயகுமார் கீழப்பாவூர் பேரூராட்சி. முக்குடல் டி காளியப்பன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பணகுடியை சார்ந்த கலாவதி அவர்கள். திரு சிவகிரியை சார்ந்த திரு சாமுவேல் துரைராஜ். சுரண்டையை சார்ந்த என் ராஜமாணிக்கம் அவர்கள். அச்சன்புதூர் பேரூராட்சி சார்ந்த திரு க வெங்கட பாபு. ஆழ்வார்குறிச்சி பேரூராட்சியை சார்ந்த திரு ச குமரேசன் அவர்கள். ஆய்க்குடி மற்றும் பண்பொழி சார்ந்த திரு ச சாந்தி அவர்கள். கோபாலசமுத்திரம் பேரூராட்சியை சார்ந்த மோ ஆதம் அவர்கள். ஏர்வாடி மற்றும் திருக்குறங்குடி பேரூராட்சியை சார்ந்த திரு ம பாபு சந்திரசேகரன் அவர்கள். இளஞ்சி பேரூராட்சி சார்ந்த திரு து தனபால் ரத்னமணி அவர்கள். மேலச்சவல் பேரூராட்சியை சார்ந்த கு பெத்ராஜ் அவர்கள். மேலகரம் மற்றும் புதூர் திரு கு லிங்கராஜ் அவர்கள். மூளைக்கருப்பட்டி பேரூராட்சி சார்ந்த திரு ந சுப்பிரமணியன் அவர்கள். நான்குநேரி பேரூராட்சி சார்ந்த பி பாபு அவர்கள். பத்தமடை பேரூராட்சி திரு மு கணேசன் அவர்கள். ராயகிரி பேரூராட்சி டி நவநீத கிருஷ்ணன் சாம்பவர் வடகரை பேரூராட்சி. சி சாம்ராஜ் வடகரை கீழ்பிடாகை சார்ந்த திருமதி கலை செல்வி வாசுதேவநல்லூரை சார்ந்த சுலெனின். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக சிறந்த பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் சமயம் திருமதி அனிதா, திரு ஜெய் கணேஷ், திரு சுப்பிரமணியம், வே தங்கசாமி, ஜெய் சிங் ஜாய்சன், சிறப்பாசிரியர் சாம் ஸ்டாலின் ஆசிரியர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். கல்வித்துறை சார்பாக சமூக விழிப்புணர்வு மற்றும் சமூக சேவைகள் செய்தமைக்காக நற்சான்றிதழ் அரசு மேல்நிலைப்பள்ளம் குறிவளத்தை சார்ந்த திரு ரே சுப்ராஜ் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர். ஊர்காவல் படை சார்பாக திருநெல்வேலி மாநகரத்தில் சிறந்த பணியாளர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்படும் சமயம் திரு ராஜன் அவர்கள், திரு செபஸ்டின் பிரபாகர், திரு சங்கர் அவர்கள், திரு பாலசுப்ரமணியம் அவர்கள், திரு கிருஷ்ணன் அவர்கள் திருநெல்வேலி மாநகர ஊர்காவல் படை சார்ந்தவர்கள்
பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார்கள். விளையாட்டுத் துறையை சார்ந்த தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் பதக்கம் வழங்கி கௌரவித்தல். ராமலட்சுமி பள்ளிகளுக்கு இடையான தடகள போட்டியில் 200 மீட்டர் ஓட்டம் பதக்கம் பெற்ற சீனாவில் அவர்களுக்கு பதக்கம் வழங்கப்படுகிறது. தேசிய இளையோருக்கான தடகள போட்டியில் பி கௌதம் அவர்களுக்கு தேசிய நீச்சல் போட்டியில் வெண்கல பதக்கம் பெற்ற சி சேது மாணிக்கவேல் தேசிய இளையோருக்கான நீச்சல் போட்டியில் வெள்ளி வி லெனார்ட் தேசிய இளையோருக்கான நீச்சல் போட்டியில் வெண்கல பதக்கம் பெற்ற எஸ் ஜி தேவி பகராசி தேசிய இளையோருக்கான நீச்சல் போட்டியில் வெண்கல பதக்கம். செல்வ ரேவதி தேசிய இளையோருக்கான நீச்சல் போட்டியில் வெண்கல பதக்கம். எபி ரிச்சர்ட் தேசிய இளையோருக்கான நீச்சல் போட்டியில் வெள்ளி பதக்கம். ஜோசுவா தேசிய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பான நீச்சல் போட்டியில் வெள்ளி பதக்கம். கௌசிக் விக்டோ விளையாட்டுத் துறையில் பாராட்டுகளை பெற்றவர்களை நாங்களும் பாராட்டுகிறோம், வாழ்த்துகின்றோம். இந்த மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்த விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் நலத்திட்ட உதவிகள் நற்சான்றுகள் வழங்கி திருநெல்வேலி மாவட்டத்தை அழகுபடுத்திய நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.